கடுமையான முறையில எங்களுக்கு பயங்கர கோபமா இருக்கு. இப்ப திராவிட கட்சிகளே இருக்க கூட நாங்க நினைக்கிறோம். நினைவேந்தல் பேரணி வந்து தமிழ்நாடு ரொம்ப சோகத்துல இருக்கு சார். ரொம்ப ரொம்ப யாராலும் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவ்வளவு ஒரு இழப்பு இது தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு ரொம்ப ரொம்ப இழப்பு. அதனால ஒரு உணர்வுபூர்வமா தான் நாங்க வந்திருக்கோம். யாரும் கட்டாயப்படுத்தல, உணர்வுபூர்வமா நாங்களே கிளம்பி வந்திருக்கிறோம். சார், இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் சார் கொலை வழக்குல சில கட்சி எல்லாம் சிக்கியிருக்காங்க, இந்த கேஸ்ல சிக்கியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாமே பணத்துக்காக செய்யறேன் சார். பணத்தால என்ன ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கு இல்லையா, அந்த ஆளுமையை சரிக்கணும்ன்றது பிளான். அது ஆம்ஸ்ட்ராங்ன்றது வந்து மிகப்பெரிய ஆளுமை. அந்த ஆளுமை வந்து ஹைகோர்ட்ல வந்து அவருடைய கண்ட்ரோல்ல, அவருடைய அந்த அட்வொகேட்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த ஆளுமை அவங்களால மோத முடியல. ஸோ இப்படி ஒரு தனிநபரை இவரை தூக்கிட்டாங்க, அங்கே ஈஸியாக நம்ம இருக்கலான்றது அப்படி ஒரு சாய்ஸ் கூட அவங்களுக்கு சாய்ஸாக இருக்கும். எங்கள் அண்ணனுடைய இப்போ ஏற்பு வந்து எங்களுக்கு ஒட்டுமொத்த பாதிப்பு தான். ஆனால் அவங்களுக்கு அது வந்து கொண்டாட்டமாக இருக்குது. அது அதிகாரமிக்க உள்ள லீடர்ஷிப் வந்து அடுத்த பெரிய லெவல்ல வளர்ந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய முழுமையான பங்கா இருக்கு. இந்த கேஸ்ல இந்த ஆளுங்கட்சி வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆளுங்கட்சி இந்த கேஸ்ல ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆளுங்கட்சி கையாண்டது சரியா இல்ல வேற எப்படி பண்ணணும்? இப்போ அவன் வந்து வாலண்டரி என்ட்ரி ஆகிறான் இல்லைங்களா, வாலண்டரி என்ட்ரி ஆகிட்டு அவன் அதான் நான் தான் அக்யூஸ்ட் சொல்லிட்டு என்ட்ரி ஆகிறான் இல்லையா, அவன் எப்படி சார் அவன் வந்து தப்பிச்சு ஓட போறான்? அவனை இது வந்து பிளானிங். இது அப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒருவேளை உண்மையை சொல்லிடலான்ற ஒரு விஷயமா இல்லை இவன் இல்லைன்ற விஷயமா அப்படின்னு தெரியல. அதனால அவனை வந்து வாலண்டரி இவங்க பண்றாங்க. ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கான இந்த ஒரு பொய் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்கு பேசிக்கா சொல்லப்போனா அவன் வந்து உண்மையான குற்றவாளியான்ற பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் தான் எங்களுக்கு. உண்மையான குற்றவாளி இன்னும் அவங்க யாருமே கண்டுபிடிக்கல நாங்க நினைக்கிறோம். இல்ல அடுத்த ஆட்சி யார் வந்தா தலித் மக்களுக்கு பாதுகாப்பும் நல்ல அடுத்த வளர்ச்சி திட்டங்கள் யார் கொடுப்பாங்க நீங்க? எங்களுக்கு பொது உரிமை பேசுற ஆட்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு சார். இப்போ எங்களுக்கு சாதி அரசு பேசுறோம்னா ஓகே இவன் சாதி அப்படின்னு தெரிஞ்சது, மத அரசு பேசுறா ஓகே இவன் மத அரசு தெரிஞ்சது. ஆனா எங்க சமூக நீதி சொல்றாங்க இல்லையா, எங்க அந்த நீதியே இல்லையே. ஆல்மோஸ்ட் இங்க எல்லாமே ஜீரோவா இருக்குல்ல. அப்ப சமூக நீதி பேசுறது அதுதான் எங்களுக்கு பெரிய ஆபத்தா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட கட்சிகள் நாங்க புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு பேசிக்கா எங்களுக்கு திராவிட நாங்களாம் வந்து பெரியாருடைய பற்றாளர் தான், பெரியாருடைய பற்றாளர், அண்ணாவுடைய பற்றாளர் தான். ஆனா எங்களுக்கு திராவிட கட்சிகள் மேல மிக மிக கடுமையான முறையில எங்களுக்கு பயங்கர கோபமா இருக்கு. இப்ப திராவிட கட்சிகளே இருக்க கூட நாங்க நினைக்கிறோம். ஒரு தூய்மையான ஒரு புது அரசியல் மாற்றம், ஒரு புதுமையான ஒரு விஷயம், மக்கள் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும், யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்கணும். இந்த மாதிரி சம்பவம் யாருக்கும் நடக்க கூடாது சார். தாண்டி வெறுப்பு இது வந்து நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு வழி, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து சாதாரண ஒரு ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு தனிநபர் கிடையாது. அவரை நம்பி ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்கு. அவர் நம்பி பல பேருடைய லைஃப் அவர் மாத்திருக்காரு. பல பேருடைய அவர் வந்து பெஸ்டா தான் இருக்காரு, எல்லாருக்கும் பெஸ்டா தான் இருக்காரு. ஒரு குருவா இருக்காரு, ஒரு பெஸ்டான ஒரு ஆள். யாருக்கிட்டையும் போயிட்டு கத்தி கொடுத்து போய் வெட்டுறான்னு சொல்ல, எல்லாமே அறிவு கொடுத்து பட்டுறாதான் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஆளை நாங்க பறி கொடுக்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அம்பேத்கருடைய கல்வி எல்லாரும் பெறணும், யாரும் படிக்காம கூட பாமர மக்கள் இருக்கக்கூடாது. அதான் அவருடைய கனவு, நினைவு. எல்லாரும் இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சிருக்காரு. கண்டிப்பா அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாரும் படிக்கணும். ஏன்னா பணம் காசு இல்லாம நிறைய பேர் ஊர்ல இருக்காங்க, படிக்க முடியாம. அதெல்லாரும் இவர் படிக்க வச்சிருக்காங்க. ஆமா, சட்டம் தெரியணும், சட்டம் தான் மெயின். ஏன்னா அதான தமிழ் இந்தியாவுடைய உயிர் நாடே சட்டம் தானே, அது தெரிஞ்சுக்கணுன்றது அவருடைய நிறைய இளைஞர்களை படிக்க வச்சிருக்கு. தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா பிரச்சனை கூட இருக்குது. அது தலைவராக இருந்தாலும் சரிதான், அது தொகுதியா இருந்தாலும் சரிதான், எல்லா இடத்துலயும் பார்த்தா பிரச்சனை தான் இருக்கு. ஒரு தொகுதியில வந்து தலித்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில தலித்துக்கு மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதி கொடுத்தாங்க. சிதம்பரம் தொகுதியும் விழுப்புரம் தொகுதி கொடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு அரசாங்க அதிகாரிகள் வந்து எல்லாத்துலயும் பார்த்தா உயர் சாதிகாரி தான் இருந்து ஆளுமை பண்ணிக்கிறாங்க. அது திராவிட கழகத்துல இருக்கிறவங்க தான் பண்றாங்க தவிர தலித்து சமூகத்தை சேர்ந்து யாரும் பண்ணல. அது யாரும் கேட்க முடியலதான் இது பிரச்சனை நடந்து. இதெல்லாம் ஒன்று கேட்க போனா பஞ்சாயத்துல பார்த்தா கட்ட பஞ்சாயத்து தலித்தை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அது என்ன புரியல. இதுக்கு உளவுத்துறை வந்து உள்ள இந்தியா இருக்குது. அரசாங்கம் தமிழக அரசு உளவுத்துறை வந்து பகிரமா உள்ள இருக்குது. இல்லை அது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா இது மாதிரி படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்குது. மாதத்துல படுகொலை, தலித் படுகொலை மட்டும் பலாயிரம் படுகொலை வந்து ஒரு ஆண்டுகள் மட்டும். ஆனா யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அது நீங்க தான் ஒரு பிரஸ் மீட் உங்களால முடிஞ்ச கேட்டுக்கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் சார் கொலை வழக்குல ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. இப்ப இந்த ஆளுங்கட்சி எப்படி இந்த கேஸை கையாளுறாங்க, இல்ல இது என்ன மாதிரி பண்ணணும்? இந்த ஆளுங்கட்சியில வந்து நான் என்ன சொல்றதுன்னா, இந்த ஆளுங்கட்சி வந்து நம்ம சொல்ல முடியுதுல்ல. ஏன்னா இன்னைக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க, நாளைக்கு யார் பவர்ஃபுல்லா பண்ணுது. ஆனா தலித்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் செத்துன்னு தான் இருக்கிறாங்க. இதுல தலித் மக்கள் வந்து பிரிவினை இருக்க வரைக்கும் செத்துன்னு தான் இருப்பாங்க. எல்லாம் ஒற்றுப்பட்டு வந்தாலும் விட மாட்டாங்க. இதுக்கு தீர்வே கிடைக்காது. நாங்க மரணத்தை தான் அப்படின்னு செஞ்சுறோம். நாங்க கட்சிக்கினே தான் இருப்போம், வருஷம் போல அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அடுத்து எந்த கட்சி வந்தாலுமே தலித் மக்களுக்கு இந்த பாதுகாப்போ என்ன வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கணும் எந்த கட்சி நீங்க நம்புறீங்க? எந்த கட்சியும் வழங்குதுங்க. எங்களுக்குன்னு எது கொடுத்தாதான் பவர்ஃபுல்லாக செய்ய முடியும். சென்னை மாநகரம் எங்க கண்ட்ரோல் கருப்பர் நகரங்க. நாங்க வைக்கிறதாங்க சட்டம். ஆனா எங்களுக்கு தூக்கி குப்பையில தான் போடுவோம், கோவத்தில் தான் கிடக்குறாங்க. ஒண்ணுமே கிடக்கணும். இந்த கம்ப்யூட்டர் உள்ளது நாங்கள் கீழே தான் கிடக்கிறோம், மேலே வரல.
அண்ணன் மறைவுக்காக எல்லாருமே அவங்க ஒரு கொள்கையை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து அண்ணனுக்காக இது பண்றேன் அது பண்றேன். இப்போ வந்து எல்லாருமே இந்த பேனர்ல இருந்து இந்த வாட்டர் பாட்டில இருந்து எல்லாருமே ஒரு அகில இந்திய கானா சங்கம் மூலியமா நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை பண்றோம். இல்லாத பண்றதை இருக்கிறத விட 4 பேர் பங்கிட்டு. அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இந்த மாதம் 5ஆம் தேதி மாலையில் படுகொலை செய்யப்பட்டார். அது பின்னாடி இருக்கிற சதி வலைகளை தமிழக அரசு வந்து உடனடியாக கண்டுபிடிக்கணுன்றதோட கோரிக்கை தான் இது. இப்போ கூலிப்படையை தான் கைது பண்ணியிருக்காங்க. பிஜேபி நபர் வந்து ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, திமுகவில் ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, ஏடிஎம்கேலையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களோட கோரிக்கை என்னன்னா, கூலிப்படையில் இருக்கிறவங்க தான் கைது பண்ணிருக்கீங்க, விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துருக்கீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி வலை என்னன்றது எங்களோட சந்தேகம் என்னன்னா, ஆனால் ஆம்ஸ்டாங் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக வேலை செஞ்சவர். அவர் எல்லா தலைவர்களும் வந்து சாதாரண விஷயத்துல இருந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதை கையாளுவாங்க. அதை பொது தளத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றான்ற பேர் வரல. இவருக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, இவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்றான்ற மாதிரி அவதூறு பரப்பி இதை வந்து ஒரு சாதாரண கொலையா மாற்ற பாக்குறாங்க. எங்களோட சந்தேகமே முக்கியமானது என்னன்னா, தமிழக அரசு வந்து இதுல இருக்கிற சாதிய பின்னணி, குறிப்பா சொல்ல போனா 2011 அது டேட் சரியா ஞாபகம் இல்லை, ஹைகோர்ட்ல நடந்த கலவரத்தில் வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டாக நின்றவர் அண்ணன் ஆம்ஸ்டாங். அதோட எழுச்சி தான் அவர் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே அட்வொகேட்டை உருவாக்கி இருப்பார். அப்போ இது பின்னாடி வந்து மாற்று சமூகத்தை பேர் சொல்ல விரும்பல, மாற்று சமூகத்தில் இருக்கிற சாதி வெறி கொண்ட அந்த கும்பல் தான் வந்து ஆருத்ரா கம்பெனியான வந்து பல கோடிகளை கையால் கை மாற்றி ஒரு 150 கோடி கிட்ட இது வரைக்கும் கை மாறி சொல்றாங்க. அப்போ ஒரு தலைவனுக்கே இந்த நிலைமைனா ஒரு சாதாரண மக்களோட நிலைமை என்ன? எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த அரசு, அதாவது சட்டத்தை சொல்றேன், அந்த சட்டத்தை வந்து நான் முழுமையாக கடைபிடிப்பேன்னு பதவி பிரமாணம் எடுத்துக்கினா மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இது ஒரு கோரிக்கையாக இருக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற யாரும் வந்து சாதாரண மக்கள் இல்லை, 2000 வருஷமா ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து அவங்களோட பிள்ளைகள் நாங்க. அப்போ இன்னைக்கு உங்களோட ஆட்சியில் இது நடக்குது. இப்போ நீங்கள் இதுக்கான நிரந்தர தீர்வை என்ன கொண்டு வர போறீங்க? அது எங்களுக்கு ஒரு செயல் வடிவமாக சொல்லணும், இல்லை செஞ்சு காட்டணும். எங்களுக்கு வந்து என்கவுண்டர் தேவை கிடையாது. ஒரு மனித உயிர் வந்து போகிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனால் இது தொடர்ச்சியாக நடக்காமல் இருக்கணும்னு தான் எல்லாம் பேசுகிறாங்க. நடந்ததுக்கு என்ன? இப்போ எங்கள் அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, 1.5 வயசு குழந்தை இருக்குது, அண்ணி இருக்காங்க. அவங்களோட குடும்பம் என்ன? ஒரு தலைவர் வீழ்த்த போகிறான்னா அவங்க பின்னாடி இருந்த பல்லாயிரம் மக்களோட திசை திரும்புதில்ல. இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி ஸ்டேஜ் எடுப்பான். அதெல்லாம் இந்த அரசுலாம் வந்து கண்காணித்து கரெக்டான வேலையை செய்யணுன்றது எங்களோட கோரிக்கை. தமிழ்நாட்டில் வந்து 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரோட இடஒதுக்கீடு மூலியமாக 40 தொகுதி இருக்குது. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். எல்லா தலித் ஒரு கோட்டால நீங்கள் உள்ள வரீங்க, உங்களுக்கு அந்த தகுதி தான் அந்த அரசியல் கட்சி உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்களாம் தலித் மக்களோட அங்கீகாரத்தில் வந்திருக்கிற தலித் லீடருங்களே, நான் சொல்கிற எம்எல்ஏங்களை சொல்கிறேன், அவங்களே ஒரு சில விஷயத்த வந்து ஒன்று நின்று அந்தந்த சொந்த கட்சியில் இது ஒரு அழுத்தமாக கொடுக்கணும். எந்த கட்சியை வந்து நமக்கு வந்து விடுதலை தராது. உங்கள் குடும்பத்துக்கு நீ தலைவன்ற மாதிரி என் சமுதாயத்துக்கு நான் தான் தலைவர். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும். இப்போ ஒரு காலத்தில் வந்து அண்ணன் மூர்த்தியார் இருக்கும்போது வந்து சென்னை மாவட்டம் ஃபுல்லாக வந்து அம்பேத்கர் மன்றங்கள் செயல்பட்டுச்சு. அது இன்னைக்கு ஒன்று கூட இல்லாத முக்கிய காரணம் வந்து இது குற்றச்சாட்டாக இருக்கிற திமுக அரசு தான். ஏன்னா திமுக அரசு வந்து சிங்கார சென்னைன்ற திட்டத்தின் மூலயமா சென்னையில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து பெரும்பாக்கம் கண்ணகி நகர்ன்ற பகுதியில் போட்டாங்க. அப்போ எல்லா மக்களையும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணும்போது அவங்களுக்குள்ள போட்டி உருவாகி அதுதான் படுகொலையாக தொடர்ச்சியாக நடக்குது. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? கெஞ்சா வியாபாரிங்க, ரவுடிங்கன்ற பேர் வைக்கிறாங்க. இப்போ உனக்கான ஒரு சதுர அடியில் வந்து இத்தனை பேர் தான் வாழணும்னு சட்டம் சொல்லுது. எங்களுக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை, வாசல் இல்லை. இங்க இருந்த எங்களோட பூர்வகுடி மக்களை தூயின் கும்பலா வெளியே போட்டீங்க. இப்போ அவங்களாம் இங்க இருந்திருந்தாலே எங்களுக்கான பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு குரல் கொடுத்துருப்போம். இதே ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஐயா, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஐயா பசுமன் தேவரோட குரு பூஜையில நம்ம பாக்குறோம், எவ்வளவு மக்கள் கூடுறாங்க. அங்க ஒரு சின்னதா ஒரே ஒரு லான் ஆர்டர் ப்ராப்ளம் ஓரம் போட்டு சொல்ல முடியுமா? அது எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அவர் மக்களுக்காக வேலை செஞ்சா நான் அதை மறுக்கல. அதே மாதிரி இந்த செத்து போன எங்க தலைவர் வந்து எங்களுக்காக வேலை செஞ்சவர். அப்போ நாங்கள் இன்னைக்கு ஒன்று கூடி ஒரு சில விஷயங்களை பண்ணணும். நம்ம சாவில் வந்து பார்க்குற தொடர்ச்சியா இந்த காவல்துறை வந்து ரொம்ப அதாவது வேற மாதிரியான மனநிலையில் கையாளுறாங்க. அப்போ எங்களுக்கான விடியல் என்னன்னா, எங்கள் மக்கள் அனைவரும் ஒன்று சேரணும். இங்கே இருக்கிற எல்லா சேரிங்களையும், சேரின்றது என்னன்னா கூடி வாழ மக்களை தான் நாங்கள் சேரின்னு சொல்கிறோம். அது பிறருக்கு அது தவறாக தெரியுது. நம்மளாம் ஒன்று சேர்ந்து நமக்கான அதிகாரத்தை உருவாக்கி நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். இந்த இந்த நாடும் இங்கே இருக்கிற மாநில அரசுங்களும் வந்து நம்மளோட பவரை புரிஞ்சுக்கினாங்கன்னா கட்டாயமாக நம்மளோட அவங்க தான் சேர்ந்து வருவாங்களே தவிர நம்ம யார் கையிலையும் போய் நிற்க தவிர.